2026ல எந்த கட்சி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் சரிங்க தம்பி, 2026 கேக்குறீங்க. இத்தனை வருஷம் ஆட்சியில எந்த ஆட்சி நல்ல ஆட்சின்னு உங்களுக்கு தெரியுது? எனக்கா? எனக்கு நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஆட்சி நல்ல ஆட்சியா தெரிஞ்சது? எனக்கு வந்து அண்ணாதுரைக்கு முதல்ல இருந்தது. அண்ணாதுரைக்கு முதல்ல இருந்தே தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க பேரு கூட இன்னைக்கு யாருக்கு தெரியல. என்னோட கருத்து என்னன்னா இந்த எல்லா கட்சிகளும் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. அதுல வந்து அதிகமா கொள்ளையடிக்கிறவங்க கம்மியா கொள்ளையடிக்கிறவங்க ஆதரிக்கலாம். அந்த மாதிரிதான் என்னோட நிலைப்பாடு. அதை யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப கம்மியா கொள்ளையடிக்கணும், அதாவது புதுசா வர்றவங்க இப்ப நிறைய பேர் வந்தாங்க. இப்ப கமல்ஹாசன் கூட வந்தாரு, திருட மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு. ஆனா யாருக்கும் அதுக்கு ஆதரவு கிடையாது. புரியுதுங்களா? இப்ப விஜய் வர்றாரு, அவர் திருட மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாருன்னா அவர் திருட மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு. கூட இருக்கிற அமைச்சர்கள் ஒரு ஐஸ் கட்டி மேல இருந்து கீழே கடை பொருளுக்கு போகும்போது எவ்வளவு கரையுதுங்கிறதான் முக்கியம். ஐஸ் கட்டிங்கிறது வந்து மேல இருந்து கொடுக்குறீங்க, அது திருடுற பொருள் யாருமே கிடையாது. எம்ஜிஆர் திருடல, கலைஞர் டைரக்டா அந்த ஐஸ் கட்டி திங்கல, அண்ணாதுரை திங்கல. இப்ப வர்ற விஜயும் திங்கிறவரா தெரியாது. இப்ப உங்களுக்கு யாரு வரணும்னு நினைக்கிறீங்க? யாரா இருந்தாலும் மக்கள் நல்லா இருக்கணும். இப்ப வார் வரப்போகுது, வார் வந்தா யார் சோறு போட போறா? விஜய் வந்து எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களை பண்ண போறாரா, இல்ல ஸ்டாலின் சார் பண்ண போறாரா, இல்ல உதயநிதி சார் பண்ண போறாரா? இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன பாதுகாப்பு பண்ணிருக்கீங்க நீங்க? இப்ப வார் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் இல்லைங்களா? வாருங்கிறது பாகிஸ்தானுக்கு நமக்கு இப்ப ரெடியா நிக்குது. வந்தா கூலி ஆட்களுக்கு வேலை இல்லை, வேலை கிடைக்காது. அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அத வந்து யார் முன்னிறுத்தி யாரும் ஒரு வார்த்தை பேசல. அவங்க இதுல அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க. அடுத்தது என்ன பண்ண போறீங்க? இது யார் ஸ்டேட்மெண்ட் வரும்? எந்த கட்சியுமே உங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லையா? உடன்பாடு இருக்குங்க, வந்து செஞ்சா தானே தெரியும். செய்யாதுக்கு முன்னாடி உடன்பாடு கேட்டா எப்படி கேட்க முடியும்? இப்ப ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க ஆட்சி நல்ல ஆட்சின்னாங்க, பொம்பளை எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க, நடந்துட்டே இருந்துச்சு, துவக்காம நடந்துருச்சு. எம்ஜிஆர் ஆட்சி துவக்காம நடந்துட்டு இருந்துச்சு. இப்ப கலைஞர் ஆட்சி எல்லாம் வந்து பல தடவை தோத்து தான் வெளியே வந்தாங்க. இப்ப இந்த வருஷம் வந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்ப வந்து ஏதோ பரவாயில்லப்பா, இந்த கட்சி வேணா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அப்படி இது வரைக்கும் எந்த கட்சியுமே சிறப்பா வரல. எந்த கட்சியுமே சிறப்பா இல்ல, சிறப்பு இல்லைங்க. முதல்ல அது தெரிஞ்சுங்க. இனி வர்ற புது கட்சிகள் இப்ப வந்து ட்ரெண்ட் உடையுது. அதாவது எல்லா மக்களும் ஒண்ணு. நான் இப்ப விஜய் சொல்றாரு ஆட்சியில் நான் பங்கு தரேன் அப்படின்னா 10 பேர் பங்கு ஒரு ஆட்சி ஆளலாம். அப்படிங்கும் போது ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, புதுசா ஒரு கட்சிக்கு சான்ஸ் கொடுங்க பாருங்க. ஏன்னா ஒரே ஆள் ஆட்சி பண்றதை விட அதிகார பகிர்மானம் இருக்குல்லங்க. அப்ப வந்து எல்லாருமே ஒரு ஆள் வந்து ஹெட் கிடையாது இல்லைங்களா? ஒரு ஆள் ஹெட் கிடையாது. தனித்தனியா பிரியும் போது ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கறதுக்கு உண்டான வழி வேணும். அதான் கேள்வி கேட்கறதுக்கு உண்டான இது வேணும். இப்ப நீங்க மைக்கை தூக்கி நீங்க நிக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான உரிமை உங்களுக்கு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அதாவது மைக்கு மட்டும் புடிச்சா மட்டும் கேள்வி கேட்க கூட முடியாது. பேச்சு சுதந்திரம் எல்லாத்துக்குமே எங்கேயுமே கிடைக்கணும். அப்ப இருந்தா தான் கேள்வி கேட்க முடியும். கேரளாக்குள்ள ஒரு மினிஸ்டர் போனா 10 கார் போவாங்க பின்னாடி, அவன் தனியா போவான். அவனை மதிக்கவே மாட்டாங்க. சாதாரண மனுஷன் தான், அவரும் மனுஷன் தான், நம்மளும் மனுஷன் தான். அவருக்கு அந்த உத்தியோகம், நமக்கு இந்த உத்தியோகம். அவர் மினிஸ்டர் உத்தியோகம், நான் வந்து மம்டியால் உத்தியோகம். நான் மம்டியால் வேலை செய்யறவன். 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் மதிப்பாங்க அவங்க. ஓகே, தேங்க்யூ.